வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக 23 நபர்கள் கொண்ட முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக அறிவித்துள்ளது. அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுகிறார். முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொண்டமுத்தூர் தொகுதியிலும், முன்னாள் அமைச்சர் தங்கமணி குமாரபாளையம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். அதேபோல் முன்னாள் அமைச்சர்களான CV சண்முகம் மயிலம் தொகுதியிலும், KP முனுசாமி வேப்பனஹள்ளி தொகுதியிலும், திண்டுக்கல் சீனிவாசன் திண்டுக்கல் தொகுதியிலும் போட்டியிட உள்ளனர். மேலும் நத்தம் விஸ்வநாதன் நத்தம் தொகுதியிலும், ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியிலும், செல்லூர் ராஜு மதுரை மேற்கு தொகுதியிலும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள 23 நபர்களில் 16 பேர் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆவர். முன்னாள் அமைச்சர்களான RB உதயகுமார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியிலும், KT ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதியிலும், பெஞ்சமின் திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயில் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். முன்னாள் அமைச்சர் அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்திலும், ராஜன் செல்லப்பா மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். அதிமுக முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் பெண் வேட்பாளர்கள் ஒருவர் கூட இடம்பெறவில்லை. ஈரோடு மாவட்டம் பவானி தொகுதியில் முன்னாள் அமைச்சரும் அந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான KC கருப்பணன் போட்டியிடுகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் KC வீரமணி போட்டியிடுகிறார். கரூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரும், அரியலூரில் தாமரை S ராஜேந்திரனும் போட்டியிடுகின்றனர். அதிமுகவில் 20 முன்னாள் அமைச்சர்களுக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி முதற்கட்டமாக 23 நபர்கள் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டார். அதில் முன்னாள் அமைச்சர்களான SP வேலுமணி, தங்கமணி, ஜெயக்குமார், செல்லூர் ராஜு, RB உதயகுமார், KT ராஜேந்திர பாலாஜி, CV சண்முகம் உள்ளிட்ட 20 பேர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் 23 பேரில் 16 நபர்கள் தற்போதைய MLA-க்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுக முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலில் 3 பேர் தொகுதி மாறியுள்ளனர். அதன்படி கடந்த தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தற்போது மயிலம் தொகுதிக்கு மாறியுள்ளார். இவர் தற்போது மாநிலங்களவை MP-யாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த முறை ராஜபாளையத்தில் தோல்வியடைந்த ராஜேந்திர பாலாஜி இம்முறை சிவகாசிக்கு மாறியுள்ளார். ராஜபாளையம் தொகுதி தற்போது ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கடந்த தேர்தலில் போளூரில் போட்டியிட்ட அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தற்போது கலசப்பாக்கம் தொகுதிக்கு மாறியுள்ளார். அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 8வது முறை போட்டியிடுகிறார். அதேபோல் சென்னை ராயபுரம் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் 8வது முறையாக போட்டியிட உள்ளார். மதுரை மேற்கு தொகுதியில் செல்லூர் ராஜு 5வது முறையும், குமாரபாளையம் தொகுதியில் தங்கமணி 4வது முறையும் போட்டியிடுகின்றனர். அதேபோல் தொண்டாமுத்தூர் தொகுதியில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடர்ந்து 4வது முறையாக போட்டியிடுகிறார். சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு சீட்டு எதுவும் கேட்கவில்லை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலுடன் ஆலோசனை செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். நான் யார்கிட்டையும் சீட்டும் கேட்கலீங்கண்ணா. என்னோட வேலை தொண்டனா என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்கேன். பாத்துக்கலாங்கண்ணா. நன்றிங்கண்ணா. பேசுவோண்ணா. தேங்க்யூ. நீங்க ரொம்ப நேரம் நின்னாலும் நான் பேசுறேன். பேசலாங்க. நேரம் வரும்போது பேசுவோண்ணா. தேங்க்யூ. தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் முக்கிய ஆலோசனை நடத்தினார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள பழனிசாமி இல்லத்தில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த இந்த பேச்சுவார்த்தையை தொடர்ந்து வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அவர் இணைவது உறுதியாகியிருக்கிறது. சென்னை திருவிக நகர் தொகுதியில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. $297 வாக்குறுதிகள் அடங்கிய அதிமுகவின் தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டார். இதில் குடும்பத்திற்கு 10,000 ரூபாய், மகளிருக்கு இருசக்கர வாகனம் வாங்க 25,000 ரூபாய் மானியம்,
மகளிருக்கு மாதம் 2000 ரூபாய், நகர பேருந்துகளில் ஆண்களுக்கும் இலவச பயணம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் இடம்பெற்றுள்ளன. மேலும் அரிசி அட்டைதாரர்களுக்கு விலையில்லா பிரிட்ஜும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்களும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மூலம் விவசாயிகளின் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். வங்கிகளில் பெறப்பட்டுள்ள கல்வி கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும் என்றும் அதிமுக தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ளது. இல்லத்தரசின் பணிச்சுமையை குறைக்க அரிசி குடும்ப அட்டைதாரருக்கு குளிர்பதனை பெட்டி ஃபிரிட்ஜ் விலையில்லாமல் வழங்கப்படும். குடும்ப அட்டைதாருக்கு தற்போது வழங்கி வரும் விலையில்லா அரிசியோடு 1 கிலோ பருப்பு, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் விலையில்லாமல் அனைத்து குடும்ப அட்டைக்கும் வழங்கப்படும். மாநில அரசுகளுக்கு கூடுதல் நிதி மற்றும் நிர்வாக சுதந்திரம் வழங்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துவோம் என்று 2026ஆம் ஆண்டுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி மற்றும் மருத்துவத்துறைகளை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்றவும், மத்திய அரசு வசூலிக்கும் கூடுதல் வரிகளை மாநிலங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் அழுத்தம் தரப்படும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்துள்ளார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் குறையாமல் பாதுகாக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் பதற்றம் காரணமாக ஏற்பட்டுள்ள சமையல் எரிவாயு தட்டுப்பாடு தற்போது ஆன்மீக தலங்களையும் பாதித்திருக்கிறது. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் வணிக பயன்பாட்டு சிலிண்டர்கள் கிடைக்காததால் அன்னதானம் தயாரிப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்நிலையில் விறகு அடுப்புகள் மூலம் உணவை தயாரிக்கும் பணியில் கோவில் நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாடு சீராகும் வரை விறகு அடுப்பு முறையிலேயே சமையல் பணிகள் தொடரும் என்று கோவில் நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போர்ச்சூழலால் ஏற்படும் எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்க இந்தியா தனது எத்தனால் கலப்பு திட்டத்தை தீவிரப்படுத்த வேண்டும் என்று நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். 1970களில் எண்ணெய் நெருக்கடியை எதிர்கொள்ள பிரேசில் மேற்கொண்ட ப்ரோகூல் திட்டத்தை இந்தியா முன்மாதிரியாக கொள்ளலாம் என்று கூறுகின்றனர். தற்போது பெட்ரோலில் 19.2% வரை எத்தனால் கலக்கப்படும் நிலையில் இதனை 30% உயர்த்தவும், 100% எத்தனாலில் இயங்கும் பிளக்ஸ் ஃபியூல் வாகனங்களை ஊக்குவிக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கரும்பு மற்றும் தானியங்கள் மூலம் உள்நாட்டிலேயே எரிபொருளை உற்பத்தி செய்வது கச்சா எண்ணெய் இறக்குமதி சுமையை குறைக்க உதவும் என்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வரும் சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக தெரிய வருகிறது. சென்னை புரசைவாக்கத்தில் நடைபெற்ற கட்சியின் பொதுக்கூட்டத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் சூசகமாக இதனை தெரிவித்தார். தனது தேர்தல் பிரச்சாரத்தையும் விஜய் பெரம்பூரிலிருந்தே தொடங்க உள்ளார் என குறிப்பிட்டு அவர் பேசியுள்ளார். அவர் வரும்போது சென்னையே ஸ்தம்பிக்கும் அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்கும் என நிர்வாகிகள் கூறினர். மேலும் எழும்பூர் தொகுதியில் தவேக சார்பில் ராஜ்மோகன் போட்டியிடுவார் என்றும் அவருக்கு வாக்களிக்குமாறும் அக்கட்சி நிர்வாகிகள் மேடையில் பேசினர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ள நிலையில் வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்களை வழங்கியதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதவ் அர்ஜுனா மீது தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வில்லிவாக்கத்தில் இஃப்தார் விருந்து என்ற பெயரில் சுமார் 600 பேருக்கு 5000 ரூபாய் மதிப்பிலான பரிசுப் பொருட்களை வழங்கியதாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குழு புகார் மனுவுடன் சில காணொலி காட்சிகளை சமர்ப்பித்தனர். பணபலத்தை பயன்படுத்தி வாக்காளர்களை கவர முயல்வதாக குற்றம் சாட்டியுள்ளதோடு தாவைக்கவினர் மீது உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் வலியுறுத்தியுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னையில் ஏப்ரல் 4 மற்றும் 11 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கலந்து கொள்ளும் ஐபிஎல் போட்டிகளை தள்ளி வைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேர்தல் பாதுகாப்பு பணிகளுக்கிடையே கிரிக்கெட் போட்டிக்கும் பாதுகாப்பு அளிப்பது சிரமம் என்றும் மைதானத்திற்குள் அரசியல் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவும் மனுதாரர் பிரபாகரன் குறிப்பிட்டுள்ளார். போட்டிகளை தேர்தல் முடிந்த பின் நடத்தவோ அல்லது மைதானத்தில் அரசியல் சின்னங்கள், கொடிகளுக்கு தடை விதித்து தேர்தல் நடத்தை விதிகளை தீவிரமாக அமல்படுத்தவோ அவர் கோரியுள்ளார்.